Hello guys, act like a boss monster Mr. Swallowவோட மானுவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துடுங்க. யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சாப்டரோட ஸ்டார்டிங்ல லாஸ்ட் சாப்டரோட மீட்டிங்ல தான் கண்டினியூ பண்றாங்க. ரேனேவும் லார்ட் ஸ்வாலோ ரிமைனிங் இருக்க இன்கம் வச்சு நாம என்ன பண்ண போறோம் லார்ட் ஸ்வாலோ அப்படின்னு கேட்கறா. ஸ்வாலோ எப்பயும் போல யூஷுவல்னா பண்ணுவோமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றானா. ரேனேவும் ஓகே நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் லார்ட் ஸ்வாலோ. பேட்ரிக்கும் எல்லா வேலையும் இவளே செஞ்சிடறா. ஸ்வாலோவும் ஓகே சொல்லிடுறான். ரேனேவும் நம்மளால இந்த மேஜிக் வெப்பனை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இதுல மானா ஸ்டோனை ரிமூவ் பண்ணி செல் பண்ணிடலாம், அதுல வர அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாளா. ஸ்வாலோவும் ஓ அப்படியா, அப்பனா நான் ஹியூமன் வில்லேஜ் தான் போனோம். இவங்க சொன்ன 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஸ்வாலோவும் எதுக்கு ரொம்ப ஷாக் ஆகுறீங்க? பேட்ரிக்கும் இல்ல ரேனே அனுப்புனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றானா. அதுக்கு லார்ட் ஸ்வாலோவும் அப்ப நானு அப்படின்னு சொன்னா. பேட்ரிக் சொல்றான் நீங்க ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்போது பயங்கரமா இருக்கீங்க, இப்பே உங்க வால் வெளியே தெரியுது. பேட்ரிக் சொல்றான். சொன்னோடனே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸ்வாலோவும் ஓகே ஃபைன், வரும்போது நல்லா டேஸ்டான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்றானோ. அப்படியே கட் பண்ணிட்டு இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயின்னு இருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ரேனே தான். திரும்பி பார்க்கலாம் லார்ட் ஸ்வாலோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஒரு ஷாப்ல ரேனேவும் மானா ஸ்டோன்ஸை செக் பண்ணிருக்காங்க. அந்த ஷாப் ஓனரும் ஏ கிட் இதை என்னால வாங்க முடியாது. அதுக்கு ரேனேவும் ஏன் அப்படிங்கிறா. ஷாப் ஓனரும் அங்கிருந்து கீழே டேபிள் கீழே ஒரு பீராங் மானா ஸ்டோன் எடுத்து வைக்கிறாரு. ஷாப் ஓனரும் சொல்றாரு ஒன்னு வாங்கறதுக்கு நாங்க காமனஸ் நாங்க 10 years ஒர்க் பண்ணோம், ஆனா நீ எடுத்துன்னு வந்ததுக்கு இதை விட வேல்யூ அதிகம் நிறையவும் எடுத்துன்னு வந்துரு. இதை ராயல் பேலஸ்ல மேஜும் யூஸ் பண்ணுவாங்க, ஹை ரேங்கிங் பர்சன்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும். ஷாப் ஓனரும் யோசிச்சுட்டு கேபிட்டல்ல ஒரு பர்சன் தெரியும் இதெல்லாம் வாங்குறதுக்கு, ராயல் ஃபேமிலியோட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க, மேஜ் டவர் டீல் பண்ணிப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் இப்போ நான் மேஜ் டவருக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. எனக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை மேஜ் டவருக்கு, ஆனா எல்லாம் லார்ட் ஸ்வாலோவுக்கு தான். நான் கடை விட்டு போறா. ஷாப் ஓனரும் ஏ கிட் இங்க ஒரு மானா ஸ்டோனை விட்டு போயிட்டவர் அப்படின்னு சொன்னா. ரேனேவும் உங்களோட இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஷாப் ஓனரும் ஸ்ட்ரேஞ்சான கிட் கட் பண்ணிட்டு நான் ரேனேவும் மேஜ் டவர் அண்ணா தான் வந்துடுறா. மேஜ் டவர்ல உள்ள போகும்போது அங்க இருக்க வெளியே இருக்க கைடன்ஸ் நீங்க மானா ஸ்டோன்ஸ் விற்க வந்துக்கிறீங்க, நீங்க மானா ஸ்டோனை விற்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க கில்டு மாஸ்டர் மீட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க கைடும் எங்களை ஃபாலோ பண்ணிவாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் ஹியூமன்ஸோட மேஜ் டவர் சிமிலரா டஞ்சன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேனேவும் மேஜிக் மாஸ்டர் பாக்குறான். மேஜிக் மாஸ்டரும் நான் தான் கிராமன் சமர், நான் தான் லீடரோட விங்ஸ் இந்த மேஜிக் டவரோட கில்லு, அப்புறம் நீங்க அப்படின்னு சொன்னேன் நான் தான் ரேனேவும் இந்த ஹியூமன் இவனுக்கு ரொம்ப ஹை மானா இருக்குது. நம்ம கில்டு மாஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப யங் கிட்டா இருக்கிறதுனால உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒர்க்கர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க நிறைய மானா ஸ்டோன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மேஜிக் டவரோட பெருமையெல்லாம். கில்டு மாஸ்டரும் நான் ட்ரஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன், நீங்க ஹை ரேங்கிங் மானா ஸ்டோன் எடுத்துன்னு வருவீங்கன்னு. ரேனேவோ உங்களுக்கு அந்த கேள்வியே டவுட் இல்லைன்னு சொல்லிட்டு அவ வச்சிருக்க மானா ஸ்டோன்ஸை டேபிள் மேல போடுறான். அதை பார்த்த உடனே நம்ம கில்டு மாஸ்டரும் ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் ஏ ரேங்க் மானா ஸ்டோன். இது எடுத்து பார்த்தா கில்டு மாஸ்டரும் இந்த மாதிரி மானா ஸ்டோன் டாப் கிரேட்ல இருக்குது, அதை விட ஹையர் கிரேட்ல இருக்குது, ஏ ரேங்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி மானா ஸ்டோன்ஸ் ஒரு குழந்தை கையில் இருக்க வேண்டிய பொருளே இல்ல. கில்டு மாஸ்டரும் யார் இவ அப்படின்னு பாத்துருக்காரா. கில்டு மாஸ்டரும் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது கேக்குறாங்களா. கில்டு மாஸ்டரும் வெயிட் பண்ணு, இந்த ஹேர் ஒன் ஆஃப் த எம்பரரோட 8 ஃபேமிலிஸ்ல ஜெனரேஷனா இந்த சில்வர் ஹேர் இருக்குது, பார்த்தா அதுல இருக்க ஒரு பொண்ணு எடுத்து வந்துக்கிறா போலுக்குது சீக்கிரட்டா அப்படின்னு நினைச்சுருக்கான் கில்டு மாஸ்டரும். நம்ம கில்டு மாஸ்டரும் ஏமாத்துது ஈஸியா இருக்கும் போலுது, இந்த யங் சைல்டுக்கு இந்த மானா ஸ்டோனை பத்தி அவ்வளவா தெரியாது போலுக்குது ஓகேன்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டரும் நான் ரூடா நடந்து மன்னிச்சிருங்க, நீங்க இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் எடுத்து வந்தீங்க, நான் எல்லா மானா ஸ்டோனையும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம கில்டு மாஸ்டர் சொல்றான். கில்டு மாஸ்டர் நல்லா இருக்க அப்படின்னு சொல்றானா. மானா ஸ்டோன்ஸ் 50 கோல்டு காயின்ஸும் கண்டிஷனர் நல்லா இருக்க மானா ஸ்டோனும் 18 கோல்டு காயின்ஸும் நான் கொடுத்து வாங்கிக்கிறேன். நம்பர் என்னவோ 15 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு 10 கோல்டு காயின்ஸை ஏர்ன் பண்றதுக்கு ஆர்டினரி ஹியூமன் 1 year எடுத்துக்கும், அப்படின்னா 10 yearக்கு 100 கோல்டு காயின்ஸ். இது யோசிச்சாரு என்னவும் நீங்க ஜோக் பண்றீங்களா, உங்களுக்கு சாகத்துக்கு விருப்பமாகுதான் அப்படின்னு கேக்குறான்னு கில்டு மாஸ்டர் பார்த்து கேட்டு கில்டு மாஸ்டர் கொஞ்சம் பயத்துல இந்த யங் கிட்டுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்குது. கில்டு மாஸ்டரும் ஆனஸ்டா சொல்ல போனா எங்க கில்டு கையில போதுமான மணி
மணி கூட இல்லை இது எல்லாத்தையும் வாங்கறதுக்கு. எல்லா அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணா கூட அவ்வளவு கூட வராது. ரேனேவும் கேட்குறா, உங்களால இது வாங்க முடியாதா? கில்டு மாஸ்டரும் ஃபேஸும் வந்து ரியாக்ஷனும் மாறிடுது. அதுக்கப்புறம் 2000 கோல்டு காயின்ஸ் கொடுத்துட்டாங்க. கில்டு மாஸ்டரும் எங்க கையில இருக்க எல்லா கோல்டு காயின்ஸும் கொடுத்துட்டோம். கில்டு மாஸ்டரும் எல்லா மானஸ் ஸ்டோன்ஸையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டோம். அதுக்கேற்ற கரெக்டான வேல்யூவான மணியை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு எப்படி அப்படின்னு கேட்குறேன். ரேனேவும் நீங்க வந்து ஷுவரா சொல்றீங்களா ஐட்டம்ஸ் எல்லாம் வேல்யூ இருக்குதுன்னு? ரேனேவும் நான் வந்து ஆனால் எனக்கு வேணும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். கில்டு மாஸ்டரும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கில்டு மாஸ்டரும் எங்களை ஃபாலோ பண்ணிவாங்க, நான் வந்து எல்லாத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்டு மாஸ்டரும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அவுட் சைடர்ஸ்லாம் வந்து இந்த பிளேஸை காமிக்க மாட்டோம், நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், பட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் ரேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க. பார்த்தா மேஜ் டவரோட ஸ்டோரேஜ் ரூம். அங்கே போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டமே எடுத்து காமிக்கிறாங்க. 4 கேரட் டைமண்ட்ஸால் ஒரு செய்யப்பட்ட ஒரு அது என்ன தெரியல ஒரு கிரீடம் மாதிரி இது. அது சென்டரில் வந்து மானோ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்மால் மானோ ஸ்டோன்ஸு. அது வந்து மேஜிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த பொருள் வந்து லிவிங் பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா முத்து. இதை போட்டு இருந்தீங்கன்னா பாய்சன் பக்கத்தில் இருந்தால் இது அப்சர்வ் பண்ணிடும். இந்த பேர்ல் வந்து அல்கமியால ரெடி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்களா. நம்ம என்னமோ அல்கமியா அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டா, யாரை பார்த்து பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோன்னே கில்டு மாஸ்டரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் ரேனே உங்களுக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அல்கமி வந்து நிறைய பேருக்கும் பிடிக்காது, சரி வாங்க நெக்ஸ்ட் போகலான்னு சொல்லிட்டு இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படி கில்டு மாஸ்டரும் வந்து ஒரு ஹார்ட் இன் ஷேப்ல வந்து ஜெம் காமிக்கிறாங்க. அந்த ஜெம்மோட பேர் வந்து ஸ்கார்லெட் லவ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டோன் வந்து உங்களோட லவ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரேனாக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. கில்டு மாஸ்டரும் அதை எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த ஸ்டோன்ல வந்து உங்க மானாவை வந்து இன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சனை வந்து உங்களை லைக் பண்ணுவாங்க, அதில் ஜெம்ல இருக்க ஸ்பிரிட் வந்து உங்க லவ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம ரேனேவும் ஆச்சரியமா பார்த்துனுக்கா. கில்டு மாஸ்டரும் உங்களுக்கு பிடிச்சிது போல, ரேனேவும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றா. நம்ம கில்டு மாஸ்டரும் யோசிச்சுருக்காரு. ரேனேவும் அப்படியே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா, கில்டு மாஸ்டரும் இந்த ஸ்டோனை பத்தி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும், நீங்க வந்து எம்பரோட மனசே திருடலாம், ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கில்டு மாஸ்டரும் சொல்றாரு. ரேனேவும் வாங்கியே திருடணும்னு ஒரு ஆசையில இருக்கனால இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்றேன். கில்டு மாஸ்டரும் ஷாக்கா எதை காமிக்கிறாங்கன்னு பார்த்தா, கில்டு மாஸ்டரும் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் மாஸ்டர் பீஸை தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேடு, இந்த பிளேடு எடுத்துன்னு அந்த ஜெம்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேனேவும் சொல்றாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ காய்ஸ். இந்த மாடனை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.